MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கு வருடம் மருத்துவ சேர்க்கையில் போலி சான்றிதழ்கள் வழங்கப்படுவது அதிர்ச்சி தகவலாக வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். கடந்த ஆண்டு 40 பேர் சிக்கியிருந்த நிலையில் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது? வருடம் இதே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட இருக்கிறது? அது தொடர்பான முழு விவரங்கள். MBBS BDS படிப்புகளுக்கான மருத்துவ கலந்தாய்வானது இன்று தொடங்கியிருக்கிறது. இந்த மருத்துவ கலந்தாய்விற்கு முன்னதாக தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் விண்ணப்பித்திருப்பார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் 72,743 பேர் இந்த MBBS BDS படிப்புகளுக்கு ஒட்டுமொத்தமாக விண்ணப்பித்திருந்தார்கள். இதில் அரசு கல்லூரிகளுக்கான இடம் என்று பார்த்தோம் என்றால் சுமார் 43,315 இடங்களுக்கு அந்த நபர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். 43,000 சொச்சம் பேர் இந்த விண்ணப்பித்திருந்தார்கள் அரசு கல்லூரி இடங்களுக்கு மட்டும். இதில் 853 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்த சூழ்நிலையில் தான் முதற்கட்ட இந்த விண்ணப்பங்களை பகுப்பாய்வு ஸ்க்ரூட்னி என்று சொல்லக்கூடிய அந்த பகுப்பாய்வு செய்த பொழுது அதில் போலி சான்றிதழ்கள் வழங்கிய மாணவர்கள் 28 பேரை தற்பொழுது வரை மருத்துவ கல்வி இயக்குநரகம் கண்டுபிடித்திருக்கிறது. குறிப்பாக இந்த மாணவர் சேர்க்கை குழு என்பது முதற்கட்ட இந்த மாணவர் சேர்க்கை குழு தங்களுடைய பணியை தொடங்கியது முதல் தற்பொழுது இந்த விண்ணப்பத்தை சரிபார்த்த பொழுது 28 பேர் தங்களுடைய விண்ணப்பங்களில் போலி சான்றிதழ்கள் வழங்கியிருப்பது வெளியே வந்திருக்கிறது. ஒரு அதிர்ச்சிகரக்கூடிய தகவலாக இருக்கிறது. எந்தெந்த வகையில் பார்த்தோம் என்றால் போலி இருப்பிட சான்றிதழ், போலி சாதி சான்றிதழ், போலி அதாவது சிறுபான்மையினர் என்று சொல்ல பிற மதத்தை தவறாக மதத்தை குறிப்பிட்டு சான்றிதழ் பதிவு செய்திருக்கிறார்கள். இதுபோன்று பல்வேறு சான்றிதழ்கள். இது தவிர வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வெளிநாடு வாழ் இந்திய மாணவர்கள் தூதரகங்களிலிருந்து தயாரிக்கக்கூடிய தூதரங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய அந்த சான்றிதழ்களும் போலியாக சமர்ப்பித்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. இதன்படி 28 பேர் இதில் தற்பொழுது தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை மாணவர்கள் எந்தெந்த சாதி சான்றிதழ்கள் தவறாக கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் 7 மாணவர்கள் இருப்பிட சான்றிதழ்களை தவறாக வழங்கியிருக்கிறார்கள், அதாவது போலியாக தயாரித்து வழங்கியிருக்கிறார்கள். 9 மாணவர்கள் சாதி சான்றிதழை போலியாக அனுப்பியிருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். 3 மாணவர்கள் சிறுபான்மையினர் சான்றிதழை தவறாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று 4 வெளிநாடு வாழ் மாணவர்கள் போலியான உறவினர்கள் சான்றிதழ், அதாவது வெளிநாடு வாழ் மாணவர்களுக்கு கார்டியன் சர்டிஃபிகேட் என்று ஒன்று வழங்க வேண்டும். அதன் அடிப்படையில் அவர்களுடைய தவறான முகவரியை குறிப்பிட்டு தவறான ஆட்களை கார்டியன்களாக பதிவிட்டு சான்றிதழ்களை 4 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் 28 பேர் இந்த சான்றிதழ்களை போலி சான்றிதழ்களை பதிவு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இந்த கண்டுபிடிக்கப்பட்ட 28 பேருடைய இந்த அப்ளிகேஷன் நம்பர் என்பது அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இணையதளத்தில், மருத்துவ கல்வி இயக்குநரகத்துடைய அந்த இணையதளத்தில். அதில் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் இதற்கு பிறகு கலந்தாய்வில் கலந்துவதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் முதற்கட்டமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கை. இந்த போலி சான்றிதழ் சமர்ப்பித்தவர்களுக்கு 3 ஆண்டுகள், அடுத்த வரக்கூடிய 3 ஆண்டுகளும் மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாது என்பதுதான் முதற்கட்ட நடவடிக்கையாக இருக்கும். இதற்காக போலி சான்றிதழ் என்பது உறுதி செய்யப்பட்டால், அதாவது இந்த போலி சான்றிதழ் என்பது உறுதி செய்யப்படுவதற்கு அடுத்த கட்டமாக பல்வேறு விசாரணை என்பது தொடங்கும். குறிப்பாக பெறப்பட்ட இந்த போலி சான்றிதழின் அடிப்படையில் உண்மையாக, அதாவது முகாந்திரம் இருந்தால் உண்மையாகவே இது போலி சான்றிதழ் என்பதை முதற்கட்ட விசாரணையிலே கண்டுபிடித்து விட்டால் மருத்துவ கல்வி இயக்குநரகமே ஒரு விசாரணை குழு என்பதை அமைக்கும். அந்த விசாரணை குழு என்பது துறை ரீதியான தன்னுடைய நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். அதன் அடிப்படையில் இந்த மாணவர்கள் முன்னாள் பயின்ற அந்த கல்வி நிலையங்களுக்கு இந்த விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும். குறிப்பாக இந்த சான்றிதழ்கள் தான் அவர்கள் 12ஆம் வகுப்பு முடித்த போது 10ஆம் வகுப்பு முடித்த போது பயன்படுத்தினார்களா என்பது குறித்து அந்த கிராஸ் வெரிஃபிகேஷன் என்பது நடைபெறும். அதற்கு பிறகு தேவைப்பட்டால் கல்வி நிலையங்களுக்கு நேரடியாக செல்லவும் இந்த விசாரணை குழுக்கு அதிகாரம் உண்டு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் இந்த விசாரணை குழு குற்றவியல் நடவடிக்கையை எடுப்பதற்காக காவல்துறையிடம் இந்த 28 மாணவர்களுடைய போலி சான்றிதழ் மற்றும் பல்வேறு தரவுகளை அவர்கள் ஏற்கனவே சேகரித்து வைத்திருப்பார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில், அதாவது விசாரணை குழு அமைத்து அந்த விசாரணை குழு நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சேகரித்த தகவல்களுடன் காவல் நிலையத்தில் இவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் புகார் அளிப்பார்கள். அவ்வாறு புகார் பெறப்படும் பட்சத்தில் முதற்கட்டமாக அந்த மாணவர்களிடமிருந்து, அதாவது பெறப்பட்ட ஆவணங்களை சரிபார்ப்பார்கள் காவல்துறையினர். அதற்கு பிறகு அந்த மாணவர்கள் மற்றும் இது தொடர்புடைய நபர்களை நேரில் விசாரணை செய்வார்கள். பின்னர் இந்த
போலி சான்றிதழ் தயாரிக்கப்பட்டதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கும் வகையில் தடயவியல் துறைக்கு இந்த சான்றிதழ்கள் அனுப்பி வைக்கப்படும். அதற்கு பிறகு அது போலி என நிரூபிக்கும் பட்சத்தில் 3 பிரிவுகளின் கீழ் இந்த போலி சான்றிதழ் தயாரிப்பில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்படும். இந்திய தண்டனை சட்டம் 465, 468, 471 இந்த 3 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக போலி ஆவணம் தயாரித்தல், மோசடியில் ஈடுபடுதல், அதே போன்று அரசு ஆவணத்தை தவறாக போலி ஆவணம் என்று தெரிந்தே பயன்படுத்துதல் என்கிற 3 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர்களுக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கவும் இந்த பிரிவுகளின் கீழ் நீதிமன்றத்தால் தண்டனை வழங்க முடியும். அதே போன்று அபராதம் என்பதும் விதிக்கப்படும். இந்த சூழலில் தான் கடந்த ஆண்டும் இதே போன்று போலி சான்றிதழ் வழங்கியவர்கள் ஒரு 40 பேர் சிக்கியிருக்கிறார்கள் என்பது தகவல் வெளியாகிருக்கிறது. ஆனால் 40 பேர் மீதும் துறை ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என குற்றவியல் நடவடிக்கை எதுவும் முதற்கட்டமாக தொடங்கப்பட்டதா, அதனுடைய நிலை என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட தற்போது 28 பேர் இந்த விவகாரத்தில் சிக்கியிருக்கிறார்கள். இவர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கையும் கடுமையாக இருக்கும் பட்சத்திலே வரும் காலங்களில் இந்த போலி சான்றிதழ் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரி படிப்புகளில் போலி சான்றிதழ் வழங்குவதனுடைய தீவிரம் என்பதை புரிந்து கொண்டு அது குறையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் கடந்த ஆண்டு 40 பேர், இந்த ஆண்டு 28 பேர் போலி சான்றிதழ்கள் வழங்கியிருப்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மருத்துவ கலந்தாய்வு நடந்து பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழலில். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.